இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தேசத்தின் இதய துடிப்பாய் விளங்கும் ஆசிரியர்கள். அமைச்சர் ரமணன் வாழ்த்து. மலேசியாவின் எதிர்கால தலைமுறையினரை உருவாக்குவதில் தங்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் அர்ப்பணித்து வரும் அனைத்து கல்வியாளர்களுக்கும் மனிதவள அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தனது மிக உயரிய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த வலிமைக்கும் வளர்ச்சிக்கும் ஆசிரியர்களை முதன்மை தூண்களாகவும் உந்து சக்தியாகவும் விளங்குவதை பறைசாற்றும் வகையில் இந்த ஆண்டின் ஆசிரியர் தின கருப்பொருளாக குரு விதாரா நாடி நிகேரா, சிறந்த ஆசிரியரே நாட்டின் இதயம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மிகவும் பொருத்தமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கருப்பொருள் தேசத்தின் அச்சாணியாக திகழும் ஆசிரியர்களின் உன்னதமான பங்களிப்பை மிக துல்லியமாக பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்கள் என்பவர்கள் வெறும் வகுப்பறைகளில் பாடங்களை மட்டும் போதிப்பவர்கள் அல்ல. மாறாக அவர்கள் ஒவ்வொரு மாணவனின் நற்பண்புகளையும் ஒழுக்கத்தையும் செதுக்கும் உன்னத சிற்பிகளாகவும் வாழ்வின் அடுத்த கட்ட நோக்கங்களை நோக்கிய பயணத்தில் ஒளியூட்டும் வழிகாட்டிகளாகவும் திகழ்கிறார்கள் என டாக்டர் ரமணன் புகழாரம் சூட்டியுள்ளார். இன்று சமுதாயத்தில் மிக உயரிய நிலையை எட்டி சாதனையாளர்களாக வலம் வரும் ஒவ்வொரு தனி மனிதரின் வெற்றிக்கு பின்னாலும் சோர்வின்றி உழைத்த ஒரு குருவின் வழிகாட்டுதலும் ஊக்கமும் அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மத நம்பிக்கைகளை அரசியல் ஆயுதமாக்க கூடாது. சனாதன தர்மம் குறித்த உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு மஹிமா கடும் கண்டனம். சனாதன தர்மம் குறித்து தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அண்மையில் கூறிய அரசியல் கருத்துக்கள் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மஹிமா தலைவர் டாக்டர் என் சிவகுமார், மத நம்பிக்கை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்றும் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அடுத்தவர் மதத்தை இழிவுபடுத்த யாருக்கும் உரிமை இல்லை என்றும் கூறினார். உதயநிதி ஸ்டாலினின் இத்தகைய பேச்சுகள் உலகளாவிய இந்துக்களின் உணர்வுகளை காயப்படுத்தி உள்ளதாக அவர் சாடினார். சமூக சீர்திருத்தம் மற்றும் சமத்துவம் குறித்து விவாதிப்பதில் தவறில்லை. ஆனால் அந்த விவாதங்கள் மற்ற சமூகங்களை மதிக்கத்தக்க வகையில் முதிர்ச்சியோடு நடத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் சிவகுமார் சுட்டிக்காட்டினார். தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இயங்கும் தமிழ்நாடு அரசு மத உணர்வுகளை தூண்டி பிரிவினையை ஏற்படுத்தாமல் பொருளாதார வளர்ச்சி, கல்வி மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு போன்ற மக்கள் நலத்திட்டங்களில் தங்களின் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆட்சியை இழந்து எதிர்க்கட்சியானாலும் சனாதன தர்மத்துக்கு எதிராக திமுக தொடர்ந்து முழங்கும் என உதயநிதி பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அபராதம் செலுத்தாத வெளிநாட்டு வாகனங்களுக்கு நவம்பர் 2 முதல் வேப் வழங்கப்படாது. சிங்கப்பூர் அரசு அதிரடி உத்தரவு. சிங்கப்பூரில் போக்குவரத்து, வாகன நிறுத்தம் மற்றும் புகை வெளியேற்றம் தொடர்பான அபராதங்களை செலுத்தாத வெளிநாட்டு வாகனங்களுக்கான விஇபி எனப்படும் வாகன நுழைவு அனுமதி விண்ணப்பங்கள் மற்றும் அதன் புதுப்பித்தல்கள் இனி நிராகரிக்கப்படும். இப்புதிய நடைமுறை வரும் நவம்பர் 2 முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வருவதாக அந்நாட்டு அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. தற்போது அபராதம் செலுத்தாத வெளிநாட்டு வாகனங்கள் சிங்கப்பூரின் எல்லை சோதனை சாவடிகளுக்கு வரும்போது மட்டுமே நுழைவு மறுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நவம்பர் 2 முதல் விஇபி இணைய தளத்திலேயே அவர்களின் விண்ணப்பங்கள் முடக்கப்படும் என்று சிங்கப்பூர் உள்துறை அமைச்சும் நில போக்குவரத்து வாரியமும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எனவே வெளிநாட்டு வாகன ஓட்டிகள் சிங்கப்பூருக்குள் நுழைவதற்குள் குறைந்தது 2 வாரங்களுக்கு முன்பே தங்களின் விஇபி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறும் அதற்கு முன்னதாக தங்களுக்கு ஏதேனும் அபராதங்கள் நிலுவையில் உள்ளதா என்பதை AXS இணையதளத்தில் சரிபார்த்து உடனடியாக செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இவ்வேளையில் மலேசியாவில் போக்குவரத்து சம்மன்களை கொண்டுள்ள சிங்கப்பூர் வாகன ஓட்டிகளும் எல்லை கடப்பதற்குள் தங்களது நிலுவைகளை செலுத்த வேண்டும் என நினைவூட்டப்பட்டுள்ளது. பங்கோர் தீவில் இந்தோனேசிய குடியேறிகளின் படகு கவிழ்ந்து இதுவரை 16 பேர் மரணம். இந்தோனேசிய குடியேறிகளை ஏற்றி சென்ற படகு பங்கோர் கரையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இதுவரை 16 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சட்டவிரோத பாதைகள் வழியாக பயணித்ததாக கூறப்படும்
இந்த கள்ள குடியேறிகளின் படகு மோசமான வானிலை மற்றும் அலைகளின் சீற்றம் காரணமாக கவிழ்ந்திருக்கலாம் என தொடக்கக்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினர் தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். இந்த விபத்தில் ஏற்கனவே 23 பேர் காப்பாற்றப்பட்டனர். காணாமல் போனவர்களை தேடும் பணி இன்று 7வது நாளாக தொடருகிறது. ஒருவேளை இன்று புதிதாக சடலங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் தேடல் பணிகள் நிறுத்தப்படலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு கொலை மிரட்டல், முன்னாள் ஓட்டுநர் குற்றச்சாட்டை மறுத்தார். உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அவரின் முன்னாள் கார் ஓட்டுநர் கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ளார். எனினும் ஃபரீஸ் ஜின் என்னும் 39 வயது அவ்வாடவர் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். மே 8ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணி வாக்கில் ஜாலண்டூதாவில் உள்ள கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் 64 வயது நீதிபதி கான்தியாங் அவரிடம் அவ்வாறு நடந்து கொண்டதாக ஃபரீஸ் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத ஒன்று என்ற அரசு தரப்பின் ஆட்சேபனையையும் நீதியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் கருத்தில் கொண்டு மேஜிஸ்ட்ரேட் ஃபரா நபிதா தான் அவ்வாடவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டார். இதனிடையே சிறுநீர் பரிசோதனையில் ஆம்பிதமைன் மற்றும் மீதாபெதமைன் போதைப் பொருள் இருந்ததாக சுமத்தப்பட்ட மற்றொரு தனி குற்றச்சாட்டையும் ஃபரீஸ் மறுத்து விசாரணை கோரினார். இக்குற்றச்சாட்டுக்கு அவருக்கு ஒரு நபர் உத்தரவாதத்தில் 2000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. எல்னினோ தாக்கம் ஜனவரி வரை வறண்ட வானிலை. வரும் ஜூன் ஜூலை மாதங்களில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் எல்னினோ பருவநிலை மாற்றத்தின் தாக்குதல் அடுத்த ஆண்டு ஜனவரி வரை நாட்டின் வறண்ட வானிலை நிலவும் என காலநிலை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இக்காலகட்டத்தில் மழை பொழிவு குறையக்கூடும் என்றும் அதனால் வெப்ப அலை, நீர் பற்றாக்குறை மற்றும் காட்டுத்தீ அபாயம் அதிகரிக்கலாம் என்றும் UMT பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் சுங் ஜிங் ஜியாங் கூறியுள்ளார். நீண்டகால வளர்ச்சியால் விவசாயம், ஆறுகள் மற்றும் குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அவர் சொன்னார். எனவே மக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும், கடும் வெப்ப நேரங்களில் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைக்கவும், திறந்த வெளியில் எரிப்பு நடவடிக்கைகளை தவிர்க்கவும் அவர் அறிவுறுத்தினார். எல்னினோ தாக்கம் மேலும் அதிகரிக்கும் நிலையில் வானிலை மாற்றங்களை மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆராய்ச்சித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூனையை காப்பாற்ற முயன்றவர் 4 மீட்டர் ஆழ கால்வாயில் விழுந்து காயம். மலக்காவில் பூனையை காப்பாற்ற முயன்ற ஒருவர் 4 மீட்டர் ஆழமான கால்வாயில் விழுந்து காயமடைந்தார். 32 வயது அந்நபர் ஆயர்குரோவில் உள்ள தாமன் மலாக்கா பெட்டானாவில் தனது வீட்டின் பின்னாலிருந்து புதர் பகுதியில் பூனை ஒன்று சிக்கி இருப்பதை பார்த்ததாக கூறப்படுகிறது. அதனை மீட்க முயன்ற போது அவர் நடந்து சென்று கான்கிரீட் கால்வாய் மூடி திடீரென உடைத்ததால் அவர் உள்ளே விழுந்தார். அதில் அவரது வலது கால் முறிந்ததுடன் சுமார் 30 நிமிடங்கள் அவர் கால்வாயில் சிக்கியிருந்தார். உதவி கோரிய சத்தத்தை கேட்ட அப்பகுதி மக்கள் மீட்க முயன்றாலும் கால்வாயின் ஆழம் மற்றும் காயத்தின் தீவிரம் காரணமாக அது சாத்தியமாகவில்லை. பின்னர் மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அவரை பாதுகாப்பாக மீட்டனர். அவ்வாடவர் பூனையை மீட்பதற்கு முன்னரே அது எங்கேயோ ஓடிவிட்டதாக தெரிகிறது. கராம் சிங் வாலியா காலமான 38வது நாளில் மூத்த மகளும் மரணம், அதிர்ச்சியில் குடும்பத்தினர். நாட்டின் மூத்த புலனாய்வு செய்தியாளர் டத்தோ கராம் சிங் வாலியாவின் பிரிவால் வாடும் அவரது குடும்பத்தினர் தற்போது மற்றொரு பேரிழப்பை சந்தித்துள்ளனர். கராம் சிங் காலமான 38வது நாளில் அவருடைய மூத்த மகளான சரண்ஜித் கவுர் வாலியா காலமானார் என்ற அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. 44 வயதான சரண்ஜித் சிரம்பான் சிகாமாட்டில் உள்ள அவரது இல்லத்தில் தூக்கத்திலேயே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு கடுமையான உடல்நல குறைபாடுகள் எதுவும் இல்லை என அவரது கணவர் காஷ்மிந்தர் சிங் சங்து கூறினார். போர்டிக்சன் பாலிடெக்னிக்கில் மூத்த ஆங்கில விரிவுரையாளராக பணியாற்றிய சரண்ஜித் சக ஊழியர்களாலும் மாணவர்களாலும் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு சிறந்த கல்வியாளராக திகழ்ந்தார். மறைந்த சரண்ஜித்திற்கு கணவரும் 6 மற்றும் 10 வயதில் 2 குழந்தைகளும் உள்ளனர்.
விவிஐபி கேளிக்கை மையத்தில் 152 வெளிநாட்டவர்கள் கைது. கோலாலம்பூரில் உயர்தர வாடிக்கையாளர்களுக்காக இயங்கியதாக கூறப்படும் ஒரு கேளிக்கை மையத்தில் குடிநுழைவுத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் 152 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்கு விபச்சார நடவடிக்கைகள் நடந்ததாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. தனியார் அறை சேவைகளுக்கான கட்டணம் 50,000 முதல் 70,000 ரிங்கெட் வரை இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் அடங்குவர். விசா விதி மீறல், அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறி தங்கியது மற்றும் செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாதது போன்ற குற்றங்கள் கண்டறியப்பட்டன. இந்நடவடிக்கை பல வாரங்கள் உளவுத்துறை கண்காணிப்புக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. திரவ நிக்கோட்டினை விஷப்பட்டியலிலிருந்து நீக்கியது ஏற்புடைய செயல் அல்ல, அரசுக்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். மினிகள், சிகரெட் மற்றும் வேப்பில் பயன்படுத்தப்படும் திரவ நிக்கோட்டினை 1952ஆம் ஆண்டு விஷ பொருட்கள் பட்டியலில் இருந்து நீக்கிய அரசாங்கத்தின் முந்தைய முடிவு சற்றும் ஏற்புடையது அல்ல என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 3 பொது சுகாதார அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி அலிசா சுலைமான், நிக்கோட்டின் மீதான வரி விதிப்பு மற்றும் பொருளாதார லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த விலக்கு அளிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். மலேசிய புகையிலை கட்டுப்பாட்டு வாரியம், MKTN, மலேசியன் கிரீன் லங் அசோசியேஷன், வாய்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆகியவையே அம்மூன்று அரசு சாரா அமைப்புகளாகும். இது ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று தெரிந்தும் 2024ஆம் ஆண்டு பொது சுகாதார புகைப்பிடித்தல் பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டம் அமலுக்கு வரும் வரை சந்தையில் ஒரு சட்ட ஓட்டையை அரசாங்கம் உருவாக்கியுள்ளது என நீதிபதி கண்டனம் தெரிவித்தார்.